ரிஷப் செட்டி அவர்களோட காந்தாரா திரைப்படத்தை பற்றி அட்லி அவர்கள் பேசியிருக்காங்க. ஸோ அட்லி அவர்கள் பயங்கரமாக புகழ்ந்து தள்ளியிருக்காங்க. ஸோ காந்தாரா திரைப்படத்தை பற்றி அட்லி என்ன சொல்லியிருக்கார் டீட்டெயிலாக பேச போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோவாக தான் இருக்க போகிறது. ஸோ தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அதாவது ரிஷப் செட்டி அவர்களோட நடிப்பில் உருவாகி இருந்த திரைப்படம் தான் காந்தாரா சாப்டர் 1. இந்த திரைப்படத்தோட முதல் பாகம் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக அமைந்துவிட்டது. கன்னட சினிமாவில் உருவான ஒரு திரைப்படம் இந்த அளவுக்கு வெற்றி திரைப்படமாக அமையுமா அப்படிங்கிற விஷயத்த கொஞ்சம் கூட ரசிகர்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு மாபெரும் வெற்றி திரைப்படமாக காந்தாரா முதல் பாகம் அமைந்து விட்டது. அதைத் தொடர்ந்து பல வருடங்கள் உழைப்பில் ரிஷப் செட்டி அவர்கள் தானே இயக்கி நடித்திருக்கும் காந்தாரா சாப்டர் 1 வெளியாகியிருக்கு. இந்த திரைப்படத்தோட பட்ஜெட்டே வெறும் 100 கோடி தான். ஸோ 100 கோடி ரூபாயில் இந்த அளவுக்கு பிரம்மாண்டம், பாகுபலி மாதிரி ஒரு பிரம்மாண்டமான திரைப்படத்தை கொடுக்க முடியுமான்னு கேட்டால் என்னால் கொடுக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை ரிஷப் செட்டி அவர்கள் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த திரைப்படத்தை ஒட்டுமொத்த இந்திய சினிமாவை புகழ்ந்து தள்ளி கொண்டு இருக்குது அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது. ஸோ நார்த் இந்தியாவில் பட்டையை கிளப்பி கொண்டு இருக்குது. அதே மாதிரி தமிழகத்தையும் பட்டையை கிளப்பி கொண்டு இருக்குது. நிறைய இயக்குநர்கள் இந்த திரைப்படத்தை புகழ்ந்து தள்ளி கொண்டு இருக்கிறார்கள். ஸோ அந்த வகையில் அட்லி அவர்கள் புகழ்ந்து தள்ளி இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தேசிய விருதை பற்றியும் ரொம்ப முக்கியமான அப்டேட் கிடைச்சிருக்கு. ஸோ அட்லி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காந்தாரா சாப்டர் 1 இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகும்போது இந்த திரைப்படத்தை என்னால் பார்க்க முடியல. நான் அப்போ அப்ராடில் இருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா 2.5 மணி நேரம் எனக்கு டைம் கிடைச்சது. அந்த டைமில் தான் இந்த திரைப்படத்தை பார்த்தேன். ரியலி நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு இந்த திரைப்படம் இருக்குது. ஒரு நாயகனாகவும் இயக்குனராகவும் இந்த திரைப்படத்தை உருவாக்குவது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ ஈஸியாக ஒரு டைரக்டர் அண்ட் ஆக்டராக உருவாக்கலாம் ஒரு நார்மல் திரைப்படத்தை. ஆனால் இந்த அளவுக்கு பெரிய பட்ஜெட், இந்த அளவுக்கு அனிமேஷன் ஒர்க் எல்லாமே ஒரு ஹீரோவாகவும் இருக்கணும். அட் த சேம் டைம் டைரக்டராகவும் எல்லாத்தையும் பார்த்துக்கணும் என்பது சாதாரண விஷயமா கிடையாது. ஒரு டேரக்டராக சொல்கிறேன், இவ்வளோ பெரிய பெரிய பட்ஜெட் ஃபிலிம் எடுத்த ஒரு டேரக்டராக சொல்கிறேன். அவர் அனைத்து இயக்குநர்களுக்கும் பெரிய உத்வேகமாக இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை அட்லி அவர்கள் சொல்லியிருக்காங்க. என்னால் நம்பவே முடியவில்லை. ரிஷப் செட்டி இந்த படத்திற்கு கண்டிப்பாக தேசிய விருதை வெல்ல வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் அப்படிங்கிற விஷயத்தை அட்லி அவர்கள் ஒரு நேர்காணலில் சொல்லியிருக்காங்க. அட்லி மட்டும் இல்லாமல் நிறைய முன்னணி இயக்குநர்கள் ரிஷப் செட்டியை புகழ்ந்து தள்ளிக்கொண்டு இருக்கிறார்கள். முக்கியமாக இந்த விருதை இந்த திரைப்படத்தை தேசிய விருதுக்கு அனுப்ப வேண்டும் அப்படிங்கிற விஷயத்த ரசிகர்களும் கோரிக்கையாக வைத்து கொண்டு இருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் பல இயக்குநர்கள் இந்த ஒரு விஷயத்தை கோரிக்கையாக வைத்து கொண்டு இருக்கிறார்கள். ஸோ அதுக்கான முடிவை தான் இப்போ தயாரிப்பு நிறுவனம் எடுக்க போகிறது அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. இந்த திரைப்படத்தோட வசூலை பற்றி கண்டிப்பாக பேசியே ஆக வேண்டும். ஸோ வசூலை பற்றி பேசுனா முதல் நாள் எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் இந்த திரைப்படத்திற்கு நார்த் இந்தியாவிலும் கன்னடாவிலையும் கர்நாடகாவிலையும் இருந்துச்சோ அதே ஓப்பனிங் படம் ரிலீஸ் ஆகி 10 நாட்கள் ஆகியிருக்கு. இந்த சாட்டர்டே அண்ட் சண்டே வசூல் பட்டையை கிளப்பி இருக்குது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். இது வரைக்குமே இந்தியா அளவில் இந்த திரைப்படம் சாட்டர்டேவோட சேர்த்து 350 கோடி ரூபாய் இந்தியா அளவில் மட்டுமே இந்த வசூல் செய்திருக்கு. உலக அளவில் இந்த திரைப்படத்தோட வசூல் கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய்க்கு மேலே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. கண்டிப்பாக அடுத்தடுத்த நாள் தீபாவளி வரைக்குமே இந்த திரைப்படத்திற்கு போட்டி எந்த திரைப்படமும் இல்லாததாக கண்டிப்பாக 700-800 கோடி ரூபாய்க்கு மேலே உலக அளவில் இந்த திரைப்படம் வசூல் வேட்டை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 100 கோடி ரூபாயில் எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் 700-800 கோடி ரூபாய் வசூல் செய்வது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. இது பயங்கரமாக பண்ணியிருக்கு. ஸோ நீங்கள் எல்லாரும் காந்தாரா திரைப்படத்தை பார்த்துட்டிங்களா? உங்களுக்கு காந்தாரா திரைப்படம் எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்த மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி எல்லா நியூஸும் டக்குன்னு தெரிஞ்சுக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ரிஷப் செட்டி அவர்களோட காந்தாரா திரைப்படத்தை பற்றி அட்லி அவர்கள் பேசியிருக்காங்க. ஸோ அட்லி அவர்கள் பயங்கரமாக புகழ்ந்து தள்ளியிருக்காங்க. ஸோ காந்தாரா திரைப்படத்தை பற்றி அட்லி என்ன சொல்லியிருக்கார் டீட்டெயிலாக பேச போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோவாக தான் இருக்க போகிறது. ஸோ தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அதாவது ரிஷப் செட்டி அவர்களோட நடிப்பில் உருவாகி இருந்த திரைப்படம் தான் காந்தாரா சாப்டர் 1. இந்த திரைப்படத்தோட முதல் பாகம் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக அமைந்துவிட்டது. கன்னட சினிமாவில் உருவான ஒரு திரைப்படம் இந்த அளவுக்கு வெற்றி திரைப்படமாக அமையுமா அப்படிங்கிற விஷயத்த கொஞ்சம் கூட
ரசிகர்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு மாபெரும் வெற்றி திரைப்படமா வந்து காந்தாரா முதல் பாகம் வந்து அமைந்து விட்டது. அதைத் தொடர்ந்து பல வருடங்கள் உழைப்பில் வந்து ரிஷப் செட்டி அவர்கள் தானே இயக்கி நடித்திருக்கும் காந்தாரா சாப்டர் 1 வந்து வெளியாகியிருக்கு. இந்த திரைப்படத்தோட பட்ஜெட்டே வந்து வெறும் 100 கோடி தான். ஸோ 100 கோடி ரூபாயில இந்த அளவுக்கு பிரம்மாண்டம், பாகுபலி மாரி வந்து ஒரு பிரம்மாண்டமான திரைப்படத்தை கொடுக்க முடியுமான்னு கேட்டா, என்னால கொடுக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்த ரிஷப் செட்டி அவர்கள் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இப்ப இந்த திரைப்படத்த வந்து ஒட்டுமொத்த இந்திய சினிமாவே வந்து புகழ்ந்து தள்ளிக்கொண்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது. ஸோ நார்த் இந்தியால பட்டையை கிளப்பிக் கொண்டு இருக்கு. அதே மாரி வந்து தமிழகத்தையும் பட்டையை கிளப்பிக் கொண்டு இருக்கு. நெறைய இயக்குனர்கள் வந்து இந்த திரைப்படத்த வந்து புகழ்ந்து தள்ளிக்கொண்டு இருக்கிறார்கள். ஸோ அந்த வகையில வந்து அட்லி அவர்கள் வந்து புகழ்ந்து தள்ளியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தேசிய விருத பத்தியும் ரொம்ப முக்கியமான அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அட்லி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காந்தாரா சாப்டர் 1 இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகும்போது வந்து இந்த திரைப்படத்த என்னால பார்க்க முடியல. நான் வந்து அப்போ வந்து அப்ராட்ல வந்து இருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து 2 1/2 மணி நேரம் எனக்கு வந்து டைம் கிடைச்சது. அந்த டைமில் தான் வந்து இந்த திரைப்படத்த வந்து பார்த்தேன். ரியலி வந்து நெனச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு வந்து இந்த திரைப்படம் வந்து இருக்கு. ஒரு நாயகனாகவும், இயக்குனராகவும் வந்து இந்த திரைப்படத்தை உருவாக்குவது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ வந்து ஈஸியா வந்து ஒரு டைரக்டர் அண்ட் ஆக்டரா வந்து உருவாக்கலாம் ஒரு நார்மல் திரைப்படத்த. ஆனா இந்த அளவுக்கு பெரிய பட்ஜெட், இந்த அளவுக்கு அனிமேஷன் ஒர்க் எல்லாமே வந்து ஒரு ஹீரோவாவும் இருக்கணும். அட் த சேம் டைம் வந்து டைரக்டராவும் எல்லாத்தையும் பார்த்துக்கணும் என்பது சாதாரண விஷயமா கிடையாது. ஒரு டைரக்டரா நான் சொல்றேன். இவ்வளோ பெரிய பெரிய பட்ஜெட் ஃபிலிம் எடுத்த ஒரு டைரக்டரா சொல்றேன். அவர் அனைத்து இயக்குனர்களுக்கும் பெரிய உத்வேகமாக வந்து இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்த அட்லி அவர்கள் சொல்லியிருக்காங்க. என்னால் நம்பவே முடியவில்லை. ரிஷப் செட்டி இந்த படத்திற்கு கண்டிப்பா வந்து தேசிய விருதை வெல்ல வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அப்படிங்கிற விஷயத்த வந்து அட்லி அவர்கள் வந்து ஒரு நேர்காணல்ல வந்து சொல்லியிருக்காங்க. அட்லி மட்டும் இல்லாம நெறைய முன்னணி இயக்குனர்கள் வந்து ரிஷப் செட்டிய வந்து புகழ்ந்து தள்ளிக்கொண்டு இருக்கிறார்கள். முக்கியமா இந்த விருத வந்து இந்த திரைப்படத்த வந்து தேசிய விருதுக்கு அனுப்ப வேண்டும் அப்படிங்கிற விஷயத்த ரசிகர்களும் கோரிக்கையா வந்து வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் வந்து பல இயக்குனர்கள் வந்து இந்த ஒரு விஷயத்த கோரிக்கையா வந்து வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். ஸோ அதுக்கான முடிவ தான் வந்து இப்ப தயாரிப்பு நிறுவனம் எடுக்கப் போகிறது அப்படிங்கிற தகவல் வந்து கிடைச்சிருக்கு. இந்த திரைப்படத்தோட வசூல பத்தி கண்டிப்பா வந்து பேசியே ஆக வேண்டும். ஸோ வசூல பத்தி பேசணும்னா முதல் நாள் வந்து எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் வந்து இந்த திரைப்படத்திற்கு நார்த் இந்தியாவிலும் கன்னடாவிலும் அது கர்நாடகாவிலும் வந்து இருந்துச்சோ, அதே ஓப்பனிங் வந்து படம் ரிலீஸ் ஆகி 10 நாட்கள் ஆகியிருக்கு. இந்த சாட்டர்டே அண்ட் சண்டே வந்து வசூல் வந்து பட்டையை கிளப்பியிருக்கு அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். இதுவரைக்குமே இந்தியா அளவுல இந்த திரைப்படம் சாட்டர்டேவோட சேர்த்து வந்து 350 கோடி ரூபாய் வந்து இந்தியா அளவுல மட்டுமே இந்த வசூல் செய்திருக்கு. உலக அளவுல இந்த திரைப்படத்தோட வசூல் வந்து கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய்க்கு மேல வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. கண்டிப்பா அடுத்தடுத்த நாள் தீபாவளி வரைக்குமே வந்து இந்த திரைப்படத்திற்கு போட்டி எந்த திரைப்படமும் இல்லாததா வந்து கண்டிப்பா 700, 800 கோடி ரூபாய்க்கு மேல வந்து உலக அளவுல இந்த திரைப்படம் வசூல் வேட்டை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. 100 கோடி ரூபாயில எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் 700, 800 கோடி ரூபாய் வசூல் செய்வது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. இது பயங்கரமா வந்து பண்ணியிருக்கு. ஸோ நீங்க எல்லாரும் காந்தாரா திரைப்படத்த வந்து பார்த்துட்டீங்களா? உங்களுக்கு வந்து காந்தாரா திரைப்படம் எப்படி இருக்கு? அப்படிங்கிற விஷயத்த மறக்காம கமெண்ட்ல வந்து லீவ் பண்ணுங்க. ஸோ இந்த மாரி வந்து எல்லா நியூஸும் டக்கு டக்கு டக்குன்னு டக்குன்னு தெரிஞ்சுக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.